இப்போ 18 வயது வாக்காளர்கள் இனிமேல் தான் பதிவு பண்ண போறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு பொட்டிக்கு போய் சேருமா? பொட்டிக்கு போகக்கூடிய ரெண்டே பேர் யார்? திமுக அதிமுக காரன் தான். அவனை மீறி இதுவரைக்கும் விஜயகாந்த் கட்சியா இருந்தாலும் சரி, சீமா கட்சியா இருந்தாலும் சரி, ஓட்டு போட்டி வரைக்கும் போகவே முடியல. எங்க பூத்து வரைக்கும் பூத்தோடு நின்னுக்கிறான். பொட்டியில கொண்டு போய் போடுகிற வலிமையை யார் வச்சிருக்கா? திமுக அதிமுக வச்சிருக்கா. அப்போ அவர்கள் 2 பேர் அளவுக்கு வலிமையாக மாறக்கூடிய ஆட்கள் விஜய் இருக்கான இல்லை. என்ன காரணம்? இப்பவே முதலமைச்சர் ஆயாச்சு. விஜய் முதலமைச்சர், நிதித்துறை ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் பிடபிள்யூ, ஹைவேஸ் நிர்மல்குமார், இப்படி இதெல்லாம் சினிமா எடுப்பதற்கு வேண்டுமானாலும் சரியா இருக்கும். திமுக அதிமுக 2 பேரும் தமிழ்நாட்டை எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்? 75 50. பாண்டிச்சேரியில விஜய்லாம் நீங்க பருப்பே வேகாது. திமுக அதிமுக பருப்பே அங்க வேகல. ரங்கசாமி நாராயணசாமி தாங்க, 2 சாமிகள் தான். ஒருவர் காங்கிரஸ், இன்னொருவர் முன்னாள் காங்கிரஸ், இப்ப இந்நாள் காங்கிரஸ், ரங்கசாமி காங்கிரஸ். ஏன்னா அது காங்கிரஸ் கோட்டையா வச்சிருக்க. சரி, விஜய் பாண்டிச்சேரியில கம்யூனல் அரசியல் பண்ணுவாரா? அங்க வன்னியர், கிராமணி, தலித், இதாங்க அரசியல். இதுல இந்த 3 சமூகமே புஷி கிடையாது. அப்ப எப்படி அரசியல் அங்க பண்ண முடியும்? ரெட்டியார் அரசியல், ரெட்டியார், இந்த 4 அரசியல் தான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆழ்ந்த அரசியல் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. கருணாநிதிய ஜெயலலிதா 2 பேருமே ஒரு தொகுதியிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து வந்தா என்னையா நடக்குது இப்படி கருணாநிதி கேட்டு தெரிஞ்சுக்குவார், ஜெயலலிதா கேட்டு தெரிஞ்சுக்கும். விஜய்கிட்ட இது போன்ற ஆட்கள் எளிதாக போய் பார்க்க முடியுமா? கன்னியாகுமரியில் வர மாவட்ட செயலாளர் போய் விஜய் பார்க்க முடியுமா? டெல்டா இருந்து வர மாவட்ட செயலாளர் போய் ஐயா தஞ்சாவூர்ல விவசாயிகளோட நெல்லு பூரா அடுக்கி வச்சு மூடி வைக்காம குடோன் இல்லாம ஒரு 500 டன்னு 50 டன்னு எல்லாம் முளைச்சிருச்சியா, இத பேசணும். அப்ப அவருக்கு சொன்னா தானே பேசுவாரு. அது என்ன, எங்க நெல் இருக்கு, எங்க முளைக்குது, எங்க ஒண்ணுமே தெரியாது.